வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்டார் காட்லி மார்ஷல் ஆர்ட் டெக்னிக் எபிசோட் 4. It is to inform the true owner of the content we used in this video that this clip were used only to let the viewer know the quality of the anime series and to encourage them to watch the video in the official website. Our only aim is to let more viewer know about your content. But if you feel that you don't want us to use your content, please inform that in our mail ID given below so that we can remove it as soon as possible within 24 hours. Anime in Tamil DJ. இந்த எபிசோட்ல நம்ம எதிர்பார்க்காத நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. ஆனா அந்த சர்ப்ரைஸுக்கு நம்ம ஹீரோ கொடுக்கிற ரியாக்ஷன் தான் முக்கியம். வகை எபிசோட்குள்ள போகலாம். எபிசோட் ஆரம்பிச்ச உடனே நம்ம தலைவர் லேட்டா தான் ஓடி வந்துட்டு இருக்காரு. ஆல்ரெடி அவங்க டீச்சருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மத்த ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோக்காக காத்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ ஓடி வந்து சாரி லேட்டா வந்துட்டேன் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க அந்த டீச்சர் பாத்தீங்கன்னா என்னதான் உனக்கு திறமை இருந்தாலும் முயற்சி முக்கியம்பா, இல்லைன்னா கண்டிப்பா நல்ல பவர்ஃபுல்லா ஆக முடியாது இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அவருக்கு தெரியாதுல்ல நம்ம ஹீரோ நைட்டா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னுட்டு. அவன் அங்க இருந்து டெக்னிக் எல்லாம் படிச்சிட்டு இருந்தான். அதனாலதான் மறுநாள் பிறந்த விஷயமே நம்ம ஹீரோக்கு தெரியாம போயிடுச்சு. அந்த விஷயம் அவருக்கு தெரிய பாசிபிளே கிடையாது. அதனாலதான் இது மாதிரிலாம் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுல 10வதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க அந்த ரெண்டு பேருமே ஆல்ரெடி ஹெவன்லி ரிலிம்ல ரேங்க் 2 ரீச் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் நம்ம ஆளு ஹெவன்லி ரிலிமே ரீச் பண்ணல. ஆமா, இன்னும் தலைவர் ஃபர்ஸ்ட் ரேங்கே ரீச் பண்ண இருக்காரு. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே நீ நிறைய முயற்சி பண்ணணும் தம்பி, அப்பதான் அவங்க கூட ரீச் பண்ண முடியும் இப்படி சொல்லிக்கிட்டே ட்ரேடிங் ஆரம்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எப்படி சோல கேதர் பண்ணணும் அப்படின்ற விஷயம் தெரியணும்ல. அதுக்காக நம்ம ஹீரோ அங்கேயே உட்கார சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, நீ மெடிடேஷன்ல கவர் பண்ணு. அந்த டைம் உன்னோட பப்ளிக் ஏரியாவில் ஒரு சின்னதா ஊசி நுனை அளவு உனக்குள்ள ஒரு சின்ன ஃபோர்ஸ் உருவாகும். அதை ஃபீல் பண்ணா என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி முடிச்சாரோ இல்லையோ அதுக்குள்ள நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சார் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றா. என்னடா சொல்ற, அதுக்குள்ள உணர்ந்துட்டியா எப்படா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவர் கேட்கிறாரு. ஊசி முன்ன அளவுக்கு சின்னதா அப்படியே ஒரு லைட்டா ஹீட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்லிக்கிட்டு அவன் மனசுக்குள்ள யோசிக்கிறான். என்னன்னா அவனுக்குள்ள அவன் ஃபீல் ஆனது பாத்தீங்கன்னா ஊசி முனை அளவு கிடையாது, கட்ட விரல் சைஸ்ல ஃபீல் பண்ணிருக்கான். என்ன இப்படி சொல்றாரு, நமக்குள்ள இவ்வளவு பெருசா ஃபீல் இருக்கே அப்படின்ற சந்தேகத்துல இருக்க. ஆனா அந்த டீச்சர் பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் தான். ஏன்னா சொன்ன உடனே அவனால டான்டேக்குள்ள கவர் பண்ண முடிஞ்சதுல. அந்த ரீசனுக்காக நம்ம ஹீரோ கிட்ட ஒரு புக்கை கொடுக்குறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட என்ன ஸ்டார் கார்ட்லி கல்டிவேஷன் டெக்னிக் தானே, அதுல பேசிக்கான ஸ்டார் மாஸ்டர் தான் கொடுக்குறாரு. கொடுத்தவர் பாத்தீங்கன்னா நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா தான் இதை ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கணும். இது இருக்கிறதுலே பேசிக்கான கல்டிவேஷன் டெக்னிக். யார் யாரெல்லாம் வந்து ஸ்டார் பவரை யூஸ் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா இதை பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும். இதுதான் பேசிக்கும் கூட. அது மட்டும் கிடையாது, உன்னால ரேங்க் 3 ரீச் பண்ற வரைக்கும் இதுதான் வேணும். ரேங்க் 3க்கு அப்புறம் வேணா இன்னும் அட்வான்ஸ் டெக்னிக்லாம் இருக்கு, அது அப்புறம் அதை பத்தி யோசிப்போம். இப்போதைக்கு இதுதான் முக்கியம் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா இருக்கிறதுல பேசிக்கான டெக்னிக்கா இதுவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அங்க நம்ம டீச்சர் கேட்கிற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, பிராக்டிஸ் பண்றவங்க மார்ஷல் ஆர்ட்டுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னுட்டு ஃபர்ஸ்ட் அந்த பையன் கிட்ட தான் கேக்குறாங்க. அவன் சொல்றது என்ன, இருக்கிறதே முக்கியமான விஷயம் கியூ தான். எந்த அளவுக்கு கியூவை இன்க்ரீஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு பவரும் இன்க்ரீஸ் ஆகும் இப்படி சொல்ல. அடுத்தது நம்ம ஹீரோ கிட்ட, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நம்மளோட எண்ணம் மனசு உள்ளுக்குள்ள என்னது வெளியே நடந்துக்கிறது, இந்த உலகத்தோட நாலேஜ், நம்ம எப்படி எல்லாத்தையும் ட்ரீட் பண்றோம், நம்மளோட மூட் எப்படி இருக்கு, நம்ம வே ஆஃப் திங்கிங், இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு. டேய் என்னடா பாய்க்கு வந்து அடிச்சு விட்டுட்டு இருக்கியா, உனக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்குள்ள வந்து டீச்சர் பாத்தீங்கன்னா தம்பி நீ கொஞ்சம் வாய மூடு, எப்பவுமே வந்து பவர் தான் முக்கியம் நினைக்கிறது தப்பு. ஏன்னா இருக்கிறதுலயே முக்கியமான விஷயம் மூட், வே ஆஃப் திங்கிங் எல்லாமே தான். அதுக்கேற்ற மாதிரி தான் பவரும் இன்க்ரீஸ் ஆகும். 10வதுக்கு அவனோட முக்கியமானது என்ன, ஸ்டார் மார்ஷல் ஆர்ட் தான். அதுக்கு ஒரு பர்சனோட மூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட எண்ணம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களோட ரேங்க் இன்கிரிமெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த விஷயத்த அவர் சொல்லிக்கிட்டே பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல உன்னோட மைண்டுக்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடு, அதுக்கேற்ற மாதிரி தான் உன்னோட டெக்னிக்கும் வளர ஆரம்பிக்கும்.
இருக்கிறதுல இந்த உலகத்துல பலாயிரம் டெக்னிக்ஸ் இருக்கு. பவர்ஃபுல்லான டெக்னிக் இது 3 இருந்தாலும் அவங்க சொல்றத 3 என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த டிராகன், ஃபயர், ஸ்டார் இது 3 தான். ஆனா இதை விட பவர்ஃபுல்லான யாருக்கும் தெரியாம சீக்ரெட் டெக்னிக்கும் நிறைய இருக்கு. ஆனா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அதால இதுதான் முக்கியம், இது முக்கியம் இல்ல இப்படின்னுட்டு ஈஸியா எதையுமே எடப்படக்கூடாது இப்படி சொல்லிக்கிட்டு அங்க எல்லார்கிட்டயும் சொல்லி முடிச்சுட்டு அங்க பாத்தீங்கன்னா நீ எதுக்குப்பா பிராக்டிஸ் பண்ற அப்படின்னு கேட்க அந்த பையன் சொல்ற விஷயம், நான் மினிஸ்டர் ஆகணும், இந்த கிங்டத்துக்கே ஒரு பில்லரா நிக்கணும் இப்படி சொல்லி டைலாக் விட பரவாயில்லையே உனக்கு நல்லதான் தன்னம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவர் மனசுக்குள்ள எழுதிக்கிட்டே அடுத்தது என்ன அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாரு, உனக்கு என்ன ஆசை? அவ சொல்றது பாத்தீங்கன்னா எனக்கு மார்ஷல் ஆர்ட் மூலமா ஃப்ரீடம் வேணும், ஹெவன் எர்த் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், உலகத்துல ஃப்ரீயா சந்தோஷமா சுத்தணும் இப்படி சொல்ல அவர் சிரிச்சுக்கிட்டே இல்ல, ஆல்ரெடி உன் ஃபேமிலில இருந்த காடஸோட அந்த எண்ணம் தான் உனக்கு இருக்கு, நல்ல விஷயம் தான், சுதந்திரம் கண்டிப்பா முக்கியம் தான் அப்படி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோ பார்த்து உனக்கு என்னப்பான்னு கேட்க நம்ம ஹீரோ தயங்கிட்டு நிக்கிறான். நம்ம ஹீரோ தயங்கிட்ட சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய கோல்லாம் இல்ல, எனக்கு தேவை பாத்தீங்கன்னா என்னோட பீப்புள்ஸ சந்தோஷமா வச்சுக்கணும், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை தரணும் இப்படி சொன்ன உடனே அங்க அந்த வயசுல மூஞ்சி பாத்தீங்கன்னா லைட்டா மாற ஆரம்பிக்குது. இதுவும் நல்ல கோல் தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. அவர் தயங்கறதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது, ஆனா நான் காரணத்தை சொல்லிடுறேன். ஆல்ரெடி அவர் சொன்னாரு ஸ்டார் மாஸ்டர் டெக்னிக் முக்கியமானது அவங்களோட மைண்ட் தான். அவங்க மைண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், அவங்களோட பவரோட டெக்னிக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இருக்கிறதே கஷ்டமான விஷயம் என்ன, இந்த பொண்ணு சொன்ன மாதிரி எர்த் அண்ட் ஹெவன் பவரை கண்ட்ரோல் பண்ணி ஃப்ரீடம் தருதா இல்ல இன்னொரு ஆசைப்பட்டான் பாத்தீங்களா இருக்கிறதே பவர்ஃபுல் ஆகி மினிஸ்டர் ஆகணும்ட்டா? இல்லவே இல்ல. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் மற்றவங்களை சந்தோஷமா வச்சுக்கதா. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு தாழ்மையான ஃபேமிலியில பிறந்தவன், அவங்க ஃபேமிலி நல்லபடியா வச்சுக்கணும்னா அவங்களுக்கு மேல இருக்கிற ஃபேமிலி எல்லாத்தையும் பகைச்சிக்க ஆகணும். அப்படி பகைக்கும் போது என்ன ஆகும், கஷ்டம் வரும், சண்டை போட சூழ்நிலை வரும், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனையில நம்ம ஹீரோ காமா இருந்தானா அவனோட பவர் நார்மலா இன்க்ரீஸ் ஆகும். பட் கோவப்பட்டு தப்பான வழியில போனான்னா அது ரிஸ்க். இந்த ரீசனுக்காக தான் அங்க அந்த வாய்ஸ் கேம் தயங்குனதுக்கு காரணமான விஷயமே. அங்க இருந்து எல்லாருமே கிளம்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மெடிடேஷனா பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கா. அவனை சுத்தி அப்படியே மேஜிக்கலா வந்து சோல் ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆக அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி பத்தி நம்ம ஹீரோக்குள்ள வர ஆரம்பிக்க அவனோட இதயத்துல பாத்தீங்கன்னா அப்படியே மினுக்க ஆரம்பிக்குது, சர்க்கிள் மாதிரி உருவாக நம்ம ஹீரோக்குள்ள அந்த சி வேர்ல்ட காட்டுறாங்க. அங்க பாக்கணுமே அப்படியே பெருசா சர்க்கிள் மாதிரி உருவாக நம்ம ஹீரோ பயங்கர சர்ப்ரைஸ்ல எழுந்துக்கிறான். என்னன்னு பாத்தீங்கன்னா அவனால இப்போ ஸ்டார் எனர்ஜி கெதர் பண்ண முடியுது. அது மட்டும் கிடையாது, கொடுத்த அந்த புக்கை வச்சு கம்பேர் பண்ணணும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஹெவன்லி ரெலிம்ல செகண்ட் ரேங்க ரீச் பண்ணிட்டான். அதுதான் சர்ப்ரைஸே. ஏன்னா அந்த டீச்சர் சொன்னாரு இது மாதிரி ரீச் பண்றதுக்கு பல மாசங்கள் ஆகும்னாரு. ஆனா நம்ம சில நாட்கள்லயே ரீச் பண்ணிட்டுமே இப்படின்றது நம்ம ஹீரோக்கு சந்தோஷத்தை விட பாத்தீங்கன்னா குழப்பத்தை தான் கொடுக்குது. ஏன்னா ஜென்ரலா நார்மலா நடக்க வேண்டிய எதுவுமே நம்ம ஹீரோக்கு நடக்கல. 6 கிறிஸ்டல் லைட் அமைஞ்சுது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உட்காந்து அடுத்த செகண்ட் டே டான்டியோட பவர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. பல மாசம் எடுக்க வேண்டிய ரேங்க் ரீச் நம்ம ஹீரோக்கு சில நாள்லயே கிடைச்சிருச்சு. இதால நம்ம ஹீரோ கன்ஃபியூஸ் ஆன ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. நார்மலா சந்தோஷமா மேலியும் கீழே குதிச்சிட்டு இருக்க வேண்டியவன் சோகத்திலையும் குழப்பத்திலையும் உட்கார்ந்துகிட்டு இருக்க. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் 1 வாரம் டைம் கொடுத்தேன், நீங்க 1 வாரம் நல்லா ட்ரெயின் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து மார்ஷல் டெக்னிக் டீச் பண்றத பத்தி ட்ரை பண்ணுவோம், நீ போயிட்டு உன்னோட பல்ஸ் கியூவை செக் பண்ண ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல நம்ம ஹீரோ உடனே அவங்க டீச்சரை கூப்பிடுறான். அதுக்குள்ள இந்த சீனை கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ ஆல்ரெடி பல்ஸ வந்து கேதர் பண்ண ஆரம்பிச்சு அவன் ரேங்க் 1 ரீச் ஆயிட்டு இப்ப ரேங்க் 2 ரீச் ஆயிட்டான். அந்த ரீசன் சொல்ல போறானா இல்லையான்னு தெரியல. சொன்னா அவருக்கு எந்த அளவுக்கு தூக்கி வர போதுன்னு புரியல. ஏன்னா இது இருக்கிறதுல பாசிபிளே இல்லாத விஷயம். நம்ம ஹீரோ 7 நாட்குள்ள ரேங்க் 2 ரீச் பண்ணிட்டான்றதுதான். பாப்போம் என்ன நடக்குதுன்றது அடுத்த எபிசோட்ல. அது வரைக்கும் காத்துருங்க. தேங்க்யூ.